ஹாய், திஸ் இஸ் விஜய். வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட். சாதாரணமாக ஒரு பேங்க்கில் போய் நேஷனலிஸ்ட் பேங்க்கில் போய் ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டால் எவ்வளோ வட்டி கிடைக்கும்? 6%, 7%, 7.5%, 8%, 8.5%, அதுக்கு மேலே கிடைக்க வாய்ப்பே இல்லை. ஆனால் இங்கே வந்து ஒரு பேங்க் ஸ்டாக்கு, சின்ன மீடியா லெவலில் போகக்கூடிய ஒரு பேங்க் ஸ்டாக்கு ஒரே வருஷத்தில் 18.78% வந்து அப்ரிசியேஷன் க்ரோத் கொடுத்துருக்கு. இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா 18.78% வந்து அப்ரிசியேஷன் க்ரோத் காமிச்சிருக்கு. அப்போ இந்த சின்ன மீடியா லெவலில் கூடிய இந்த பேங்க் ஸ்டாக்கை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பேங்க் ஸ்டாக்கை இன்னொரு பேங்க் ஸ்டாக்கை நான் வந்து பிளாக் எழுதின காலத்தில் வந்து ட்வின் ஸ்டாக்ஸ் அப்படின்னு போட்டு அதை பண்ணிட்டுருப்போம். அப்போ ட்ரேடிங் பண்ணிகிட்ருப்போம். ரெண்டுமே அதிகமாக காசும் அதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் நான் எழுதியிருக்கேன், பேசியிருக்கேன், பழைய வீடியோஸில் பேசியிருக்கேன். இப்போ இந்த வீடியோவில் போய் அதை பார்ப்போம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ரொம்ப ஹைலி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கிற சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் பற்றி சில வார்த்தைகள் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிற வியூவர்ஸ்க்காகவும், சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் இவ்வளோ ப்ராஃபிட்ஸ் வருது, 10Kங்கிற ஒர்க்கிங் கேபிட்டல் அமேசிங்காக வளருது. ஆனால் நம்ம இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் மிஸ் பண்ணிகிட்ருக்கோமே நினைக்கிற உங்களுக்காகவும் சில வார்த்தைகள் நான் பேசிக்கிறேன். அது என்னென்னா, ஐ ஆல்வேஸ் யூஸ் டு கால் இட் அஸ் 10K மேஜிக். 10,000 இருந்தால் போதும், இதை வச்சுக்கிட்டே லைஃப்பில் செட்டில் ஆகிறதுக்கு ஒரு சின்ன முதல் அடியை எடுத்து வைக்கலாமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக லைவ் மார்க்கெட்டில் ஸ்டாக் ஆப்ஷன்னு என்ட்ரி ப்ரைஸ், டார்கெட் ப்ரைஸ் அண்ட் ரிலேட்டட் அப்டேட்டோட வாட்ஸ்அப்பில் இது வந்துகிட்டு இருக்கும். இதில் ஒரு மாதத்துக்கு அதிகபட்சமாக 30 வரைக்கும் வரலாம். இந்த 30மே ரொம்ப லோ ப்ரைஸில் இருக்கும். லோ ப்ரைஸ் இந்த சென்ஸ் ஒரு சமயத்தில் ஒரு லாட் எடுத்து ட்ரேட் பண்ணுறதுக்கு 600 ருபீஸோ, 800 ருபீஸோ, 1000, 1500 ருபீஸோ, 2000 அவ்வளோதான் தேவைப்படும். அப்போ எதுக்காக 10Kன்னா 10,000 ரூபாய் இருந்தால் ஒரு கம்ஃபோர்ட் ஜோன் இருக்கும், அதுக்குள்ளே நம்ம ட்ரேட் பண்ணி வந்துடலாம் அப்படிங்கிறக்காக தான். இந்த சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனை பற்றி எப்போ நான் பேசினாலும் 3 ஹைலைட் சொல்லிகிட்டே இருப்பேன். இந்த ஃபஸ்ட்டு ஹைலைட், த ஒர்க்கிங் கேபிட்டல் இட் செல்ஃப் வெரி லோ, அஸ் ஐ செட் 10K. 10,000 மேலே ஒரு பைசா கூட தேவையில்லை. இதுவே முழுக்க போதுமானது. நல்லா போகுது அப்படிங்கிறக்க கூடுதலாக வந்து பணத்தில் ஒரு பைசா கூட 10,000 மேலே போடவே கூடாதுங்கிறத சேஃபான டிசைனு. ரெண்டாவது ஹைலைட்டு, எல்லோரும் பண்ணக்கூடிய ட்ரேடிங் மாதிரி இல்லாமல் மாற்றி லேட்ரலாக யோசிச்சு ஒரு சேஃப் ட்ரேடிங் மெத்தடை சேர்த்து எம்ப்ளாய் பண்ணும்போது, அது டைம்லி ட்ரேடிங்காக இருக்கலாம், இல்லை பிடிஎஸ்டியாக இருக்கலாம், இல்லை ஃபியூ டேஸ் ஹோல்டிங்காக இருக்கலாம், இல்லை இன்ட்ராடேயாக இருக்கலாம், இல்லை இன்ட்ராடேயில் கூட 3 to 7 மினிட்ஸில் பெரிய ப்ராஃபிட் புக் பண்ணக்கூடிய வாய்ப்பாக இருக்கலாம். அப்படியெல்லாம் இருந்தால் இதில் லாஸ் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்கும். அப்படியே வந்தாலும் அது ரொம்ப நெக்லிஜிபிளாக இருக்கும். மூணாவது ஹைலைட், அது ரொம்ப சூப்பர். யாராவது ஒருத்தர் சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிட்டாங்க, நிச்சயம் அவங்களுக்கான ப்ராஃபிட் அங்கே இருக்க தான் செய்யுது. ஸோ அதனால் என்னமோ தெரியாது, அடுத்தடுத்த மாதங்களுக்கான சப்ஸ்கிரைபர் தொடர்ந்து ரெனியூ பண்ணி நம்ம கூடவே ட்ராவல் பண்ணிட்டே இருக்காங்க. ஏன் இந்த பழைய சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் ஒவ்வொரு மாதமும் சப்ஸ்கிரிப்ஷன் ரெனியூ பண்ணி நம்ம கூடவே சஸ்டெயின் ஆகி ட்ராவல் பண்ணிட்டே இருக்காங்க. அதில் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் இஸ் ரியலி அமேசிங், எங்களுக்குன்னு பெருசாக வேணும் அப்படின்னு இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோ அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெரிய அளவில் முயற்சி தொடர்றாங்க. இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோ எல்லாருமே பண்ண முடியும். என்ன ஒன்று, இதில் வந்து ஒரு பெரிய கேபிட்டல் வேணும், பெரிய சப்ஸ்கிரிப்ஷன் வேணும். பணத்தை விட ரொம்ப முக்கியமாக இங்கே தேவைப்படுறது பொறுமை, நம்பிக்கை, சகிப்புத்தன்மை தான். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒவ்வொரு நாளும் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது ஓடி போய் ஆர்டர் பண்ணணும் அப்படிங்கிற அடிக்ஷன் இல்லாமல் நின்று நிதானமாக வெயிட் பண்ணி பார்த்து சரியான சந்தர்ப்பம் வரும்போது மட்டுமே ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது அடிப்படை டிசைனு. இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோவை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு மோட்டோ தான், ஒருவரோட காலம் அந்த பெரிய ஒரு ரூபாய் நோக்கி ஒரு மெலிதான நகர்வு, அதற்கான முயற்சி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோவோட சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் இந்த வீடியோவின் பிற்பகுதியில் வரும். இந்த சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் 7,999 பெர் மந்த். ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ஷன் அந்த ஜிபே, ஃபோன்பே, அமேசான் பே, பேடிஎம் வழியாக இந்த புல் ஸ்ட்ரீட்டோட வாட்ஸ்அப் நம்பர் ரெமிட் பண்ணி உடனே இப்போவே ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போவே ஜாயின் பண்ணும்போது என்ன அவசரம் அப்படின்னு சில பேரில் யோசிக்கல. பட் தேர் இஸ் எ கிரவுண்ட் ரியாலிட்டி ஆல்வேஸ் இன் தி மார்க்கெட். ஒரு மார்க்கெட்டில் ஒரு பர்டிகுலர் டேயில் ஒரு ஸ்பர்ட் மேஜிக்கல் மூமெண்ட்டு, புதிகள் மாதிரி வாய்ப்பு திடீர்னு வெடிச்சு கிளம்பி வரும். அப்போ நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ளே இருந்தால் மட்டும்தான் அந்த வாய்ப்பை பயன்படுத்த முடியும். அதுக்காக சொல்கிறேன், வேறு எந்த உள்நோக்கமும் கிடையாது. இந்த வீடியோவை பார்த்து முடிஞ்சவொடனே நீங்கள் எல்லாருமே சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களால் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை, நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்க, அல்லது ட்ராவல் பண்ணிட்டே இருக்கீங்க, அல்லது ஃபாரின் கண்ட்ரியில் எங்கேயோ ஏதோ ஒரு மூலையில் ஒர்க் பண்ணுறீங்க, அந்த டைம் ஜோன் நம்ம டைம் ஜோனுக்கு ஒத்து வராமல் இருக்குது. அப்படியெல்லாம் இருந்தால் ஷேர் மார்க்கெட்டில் போய் ட்ரேடிங்கே பண்ணாமல் பணம் சம்பாதிப்பதற்கு ஏதாச்சும் ஒரு வழி இருக்க யோசிச்சு டிசைன் பண்ணது தான் இந்த சூப்பர் ஃபென்ஸ் பென்னி அப்படின்னு. இந்த சூப்பர் ஃபென்ஸ் பென்னியில் ட்ரேடிங்கே கிடையாது. சின்ன பென்னி ஸ்டாக்ஸ் 5 பைசாலேருந்து 29 ரூபா வரைக்கும் உள்ள விலைகளில் வாங்கி அப்படியே வச்சிருந்து அது விலை ஏறும்போது விற்று ப்ராஃபிட் பார்த்துக்கலாம். இந்த சூப்பர் ஃபென்ஸ் பென்னி ரொம்ப அமேசிங்காக போயிட்டுருக்கு. சூப்பர் ஃபென்ஸ் பென்னியோட பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனல் முகப்பில் போஸ்ட்னு ஒரு பட்டன் இருக்கும், அந்த பட்டனை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்க்கலாம். இந்த சூப்பர் ஃபென்ஸ் பென்னியில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் 7,999 பெர் மந்த். ஸோ எது வேணுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் அமேசிங்காக போயிட்டுருக்கு. சூப்பர் ஃபென்ஸ் பென்னி சத்தம் இல்லாமல் அதை விட நல்லா போயிட்டுருக்கு. ரெண்டையுமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ரெண்டுமே உங்களுக்கு தேவைப்படும். இப்போ நம்ம இந்த வீடியோவில் போய் நான் சொன்னேன் இல்லையா, ஒரு சின்ன பேங்க் ஸ்டாக், அதாவது ஒரு வருட காலத்தில் வந்து
18.78% வந்து லாபத்தை கொடுத்த ஒரு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். லாபத்தை கொடுத்த ஒரு பங்கு. இந்த ஸ்டாக் வந்து பிஎன்பின்னு சொல்லக்கூடிய பஞ்சாப் நேஷனல் பேங்க் தான். எப்போவுமே வந்து நான் என்ன செய்வேன்னா இந்த பேங்கையும், இந்த பிஎன்பி பேங்கையும், இன்னொன்று வந்து பேங்க் ஆஃப் பரோடா. ஸோ இது ரெண்டையும் கப்புள் பண்ணிவிட்டு இதுலேயும் மாற்றி இன்வெஸ்ட் பண்ணிட்டே வந்து அது ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து 2 முன்னாடி நான் பேசியிருக்கேன் போன வருஷம். அது இருந்தால் எடுத்து பாருங்கள், எடுத்து பாருங்கள். அதேபோல் பிளாக்ல இருந்து காலகட்டத்தில் இதை ரொம்ப நான் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கேன். இது என்னென்னா, இந்த ஸ்டாக் வந்து நேஷனலைஸ்ட் பேங்க் தான், பட் ஹைலி ஸ்பெக்குலேட்டிவான ஸ்டாக்குங்கிறது என்னுடைய புரிதல். ஸோ இந்த ஸ்டாக் இவ்வளவு அப்ரிசியேஷன் கொடுத்துருக்குற ஒரு பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட் அதிகமாக கொடுத்துருக்குது. இது என்ன போயிட்டுருக்கு, என்ன ப்ரைஸில் போயிட்டுருக்கு, என்ன ப்ரைஸிங் சினேரியோ அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஒரு புரிதல் கிடைக்கும். ஸோ இந்த ஸ்டாக்கு நான் கடைசியாக பார்த்த ஆன்கோயிங் ப்ரைஸ் வந்து 105 rupees 80 105 rupeesங்கிறது ஒரு சாதாரணமான ப்ரைஸ் தான். ஸோ இந்த ஸ்டாக்கோட இயர் லோ அண்ட் இயர் ஹை அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கோட இயர் லோ வந்து 85 rupees 46 அண்ட் இயர் ஹை கம்ஸ் அபவுட் 138 rupees 60. அப்போ இந்த ஸ்டாக் வந்து எங்கேருந்து எங்கே கீழே வந்திருக்கு, அதாவது இயர் ஹைலேருந்து இயர் லோ எவ்வளோ தூரம் வந்திருக்கு அப்படின்னு எவ்வளோ டிஸ்கவுண்ட் ஆகிட்டுன்னு பார்த்தோம்னா இட் கம்ஸ் அபவுட் 38.34% டிஸ்கவுண்ட் ஆகிருக்கு, கீழே போயிருக்கு. ஸோ கீழே போகிறது முக்கியம் இல்லை, நமக்கு வந்து பவுன்ஸ் பேக் ஆகி மேலே வரணும், அதுதான் நம்ம பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது இயர் லோவிலேருந்து கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் எத்தனை பர்சன்டேஜ் பவுன்ஸ் பேக் ஆகிருக்குன்னு பார்த்தா எவ்வளோ வேகமாகிருக்குன்னு பார்த்தோம்னா இட் கம்ஸ் அபவுட் 23.80% வந்து பவுன்ஸ் பேக் ஆகி ரைஸ் ஆகிருக்கு. இப்போ இது வந்து ஒரு பாசிட்டிவான சைனை காமிக்குது. இந்த ஸ்டாக்கில் வந்து ஃபர்தர் இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு பார்த்தா ஸோ என்ன மாதிரி ஆட்கள் இந்த ஸ்டாக்கில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்போ இந்த டார்கெட்ஸ் கொடுக்கலாமான்னு பார்த்தா ஸோ எனக்கான புரிதலுக்காக நான் என்ன டார்கெட் எனக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன்னு பார்த்தா இந்த ஸ்டாக் மே கோ டு 118 rupees 40 இது எனக்கான டார்கெட், நாட் ரெக்கமெண்டேஷன். அதே போல் வந்து செகண்ட் லெவலில் இந்த டார்கெட் மே ரீச் 131 rupees. தென் ஒரு அல்டிமேட் டார்கெட் எப்போ நான் போட முடியும், அல்டிமேட் ரொம்ப நாளைக்கு போட்டு ஸோ அல்டிமேட் டார்கெட் இந்த ஸ்டாக் எங்கே போகலாம்னு நான் எதிர்பார்க்குறேன்னா இட் மே ரீச் 181 rupees 35 இப்போதைக்கு. ஸோ இது வந்து எவ்வளோ காலத்தில் போகுங்கிறது பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ இந்த ஸ்டாக் வந்து இந்த பஞ்சாப் நேஷனல் பேங்க் அப்படிங்கிற ஸ்டாக் வந்து திஸ் இஸ் நாட் அட் ஆல் பை ரெக்கமெண்டேஷன். இந்த ஸ்டாக்கை வாங்க சொல்லி நான் பரிந்துரை பண்ணலை. இந்த ஸ்டாக் மட்டும் இல்லை, இந்த சேனலில் எந்த ஸ்டாக் பற்றி எப்படி நான் பேசினா அது எதுவுமே ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. எல்லாமே என்னுடைய அப்போ எதுக்காக போடுறீங்க அப்படின்னா எல்லாமே என்னுடைய பர்சனல் வியூ, பர்சனல் அனாலிசிஸ், ஒரு அகாடமிக் நாலேஜ் ஷேரிங்காக, லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டுமே நான் சேனலில் போடுறேன். ஸோ உங்கள் விருப்பத்தின் பேரில் இந்த பஞ்சாப் நேஷனல் பேங்க் ஸ்டாக் வந்து உங்கள் மார்க்கெட் வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வச்சுட்டு என்ன செய்ய நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் செய்யலாம். இப்போ இந்த வீடியோவை இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்து பார்க்குறீங்க, நீங்கள் வந்து புது பார்வையாளராக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் போட்டு விட்ருங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க, அவங்களுக்கு பார்க்கட்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை இப்போ பார்த்து நீங்கள் எல்லாருமே ஒரு லைக் போட்டு விட்டுங்க, அதான் எங்களுக்கு ரொம்ப என்கரேஜிங்காக இருக்கும். தென் இந்த சேனலை பார்க்குற நீங்கள் எல்லாருமே உங்களில் யாராவது இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல், அதாவது இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் இப்போவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி விட்ருங்க. இது எதுக்காக திடீர்னு இன்ட்ராடேயில் வந்து ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ நான் போட்டுவிடுவேன். இதை கிளிக் பண்ணால் தான் நோட்டிஃபிகேஷனை தகவல் உங்களுக்கு வந்து சிறக்காக சொல்கிறேன். அண்ட் சரியான மொபைல் ஆப் இருந்து தான் நம்ம சக்ஸஸ் பண்ண அப்படின்னு தொடர்ந்து நான் பேசிகிட்டே வரேன். நான் இங்கே ஒன்று யூஸ் பண்ணுறேன், அது ரொம்ப நல்லா இருக்குது. ஓட விட்டு கேட்டுக்கிட்டே இருங்க, தொடர்ந்து சேனலை பார்த்துட்டே வாங்க. உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் நான் கொடுத்துட்ருக்கேன். தேங்க்யூ வெரி மச். நான் உங்களுடைய விஜய்.